Dear followers, இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஈரானுடைய கடற்படை தளபதி ரஸா கொல்லப்பட்டிருப்பது உறுதி என்ற தகவலை ஈரான் வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதே சமயம் மற்றொரு தகவலும் வந்திருக்கின்றது. ஈரானுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ் பாதுகாக்கக்கூடிய தளபதி ஜக்கரியா கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது. அது தொடர்பான உறுதிப்படுத்தல்கள் இன்னும் வெளிவரவில்லை. அதே சமயம் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள், யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான 15 அம்ச கோரிக்கைகளில் பெரும்பாலானவற்றை ஈரான் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும், அந்த ஒப்புதலுக்கு சான்றாக இன்றைய தினம் பல்வேறு கப்பல்களை ஹார்மூஸ் வழியாக விடுவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் என்ற தகவலை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஈரானுடைய தரப்பிலிருந்து எவ்வாறான தகவல்கள் வெளிவரப்போகின்றன என்று. இன்றைய தினத்துடன் 31 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இஸ்ரேலுடைய தரப்பில் ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்புகளை மையப்படுத்தி பல்வேறு தாக்குதல்கள் மேற்கொண்ட வண்ணமே இருக்கின்றன. தொடர்ச்சியான தாக்குதல்கள், பலத்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. அதே சமயம் ஈரானுடைய தரப்பிலும் இஸ்ரேல் மீது இன்றைய தினம் ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கெமிக்கல் ஃபேக்டரிகள் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்து மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்பட்டிருப்பதாக ஈரானில் இருந்து வரும் செய்திகளும் இஸ்ரேலில் இருந்து வரும் செய்திகளும் தெரிவிக்கின்றன. அவ்வாறான தகவல்களை சர்வதேச ஊடகங்களும் வெளிப்படுத்தி இருக்கின்றன. மற்றொரு தகவலும் வெளிவந்திருக்கின்றது. ஒருபுறம் ஈரான் தனது தாக்குதல்களை தொடுத்த வண்ணம் இருந்தாலும் ஹிஸ்புல்லா மறுபுறம் ஈராக்கில் இருந்தும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக தொடுத்த வண்ணம் இருக்கின்றன. அதே சமயம் உத்தியோகபூர்வமாக ஏமனுடைய ஹூதியும் இந்த தாக்குதலில் இணைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொறுத்துதான் பார்க்க வேண்டும் இந்த தாக்குதல்கள் எவ்வளவு காலம் நீளப் போகின்றது என்று. பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் நடந்து வந்தாலும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடந்த வண்ணமே உள்ளன. நேரடியான பேச்சுவார்த்தைகள் இதுவரை அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் மேற்கொள்ளப்படவில்லை என்பதே இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே சமயம் நேற்றைய தினம் இந்த யுத்தத்தை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்று பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா, எகிப்து, துருக்கி போன்ற நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் பாகிஸ்தானில் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். மற்றொரு தகவலும் வெளிவந்திருக்கின்றது. ஹார்மூஸ் வழியாக சவுதியினுடைய எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டிருப்பதால் செங்கடல் வழியாக நாளொன்றுக்கு 7.5 மில்லியன் பெரல் உற்பத்திகள் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம், விநியோகமும் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருக்கின்றது என்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது. சவுதி ஒரு மாற்று வழியினை கண்டுபிடித்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். நீண்ட காலத்துக்கு முன்பே சவுதி அந்த வழியினை கண்டுபிடித்திருந்தது. ஒருவேளை ஹார்மூஸ் வழியாக தொடர்ச்சியான எண்ணெய் விநியோகங்களுக்கு கட்டுப்பாடுகள் வறுமையாக இருந்தால் செங்கடல் வழியாக தனது விநியோகத்தினை மேற்கொள்வதற்குரிய மாற்று வழிகளை சவுதி தேடியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பார்ப்போம், பொறுத்திருந்து. தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. யுத்த களம் மென்மேலும் தீவிரமான போக்கினையே கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றது. வரும் நாட்கள் அல்லது வரும் வாரங்களில் அமெரிக்காவுடைய நிலைப்பாடுகள் என்ன, ஈரானுடைய நிலைப்பாடுகள் என்ன, இந்த யுத்தம் நீளுமா அல்லது யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்படுமா என்ற தகவல்கள் வெளிவந்துவிடும். தொடர்ச்சியான அப்டேட்களுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.